Hello viewers, welcome to Charu Designers channel. நம்ம இந்த வீடியோல பிரின்சஸ் பெட்டிகோட் எப்படி ஸ்டிச் பண்றதுங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ற பிரின்சஸ் பெட்டிகோட் 3 வயசு குழந்தைக்கானது. நம்ம சேனல்ல போட்டிருக்கிற பிரின்சஸ் பெட்டிகோட் கட்டிங் வீடியோல இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் இந்த வீடியோல இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஸ்டிச் போடுறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கையையும் நெக்கையும் எப்படி நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். இந்த பிரின்சஸ் பெட்டிகோட் குழந்தைகளுக்கான ஒரு சம்மர் வேர். இதை யூனிஃபார்மில் போடுற சிம்மியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் இல்லாமல் கலர் கிளாத்தில் டிசைன் போட்ட கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது இது நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற ஃப்ராக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு, அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி கையிலையும் நெக்லையும் வச்சு ஃபினிஷ் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதை பைப்பிங்னு சொல்லுவோம். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ண பீஸை வச்சு நம்ம ஒரு சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம உருட்டி பின்னாடி வச்சு சின்ன சைஸ் வேணும்னா கொஞ்சம் சின்னதாகவும், இல்லை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சால் பாப்பாவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் உருட்டி அடிச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் ஃப்ரிம்மாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது நான் பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதை நார்மலாகவும் இல்லை லேஸ் வச்சும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நார்மலாகும்போது நம்ம நார்மலாக 2 தடவை உருட்டி அடிக்கிறது தான் நார்மலாக வச்சு உருட்டி அடிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப பிளெயினாக இருக்குது, கை வேணும் அப்படிங்கும்போது நம்ம கை கூட தனியாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதை பிளெயின் ஒயிட்டில் ஸ்டிச் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு போட்டால் நல்லா இல்லை அப்படிங்கிற நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வச்சுக்கலாம். இல்லை ஒரு துணியில் சின்ன சின்ன ஃப்ளீட் வச்சு அதை கையோரமாகவும் இல்லை நடுவில் எங்கேயாவது டிசைன் மாதிரியும் நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம கழுத்தில் ரவுண்டாக பைப்பிங் வைக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் கட்ஸ் கொடுக்கணும். ஏன் அந்த கட்ஸ் எதுக்குன்னா, அந்த பைப்பிங் ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். சர்க்கிளுங்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குற தன்மை வேணும். அதனால் நம்ம அந்த கட்ஸ் கொடுத்து அதை அதுக்கப்புறமா உருட்டி அடிக்கணும். இந்த மாதிரி நெக்குக்கு பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை பைப்பிங் வேண்டாம், வேறு டிசைனர் கிளாத்ஸ் இல்லை பொம்மை போட்ட துணி பாப்பாவுக்கு போட்டால் அழகாக இருக்குங்கும்போது நம்ம அதை வேறு மாதிரி நெக்கு எல்லாம் வச்சு கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது பின்னாடி 2 நாட் கொடுத்து ஜாயின் பண்ணால் அது ரெடிமேட் ஃப்ராக் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கும் கையும் நான் பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்ல பக்கம் எடுத்து காட்டியிருக்கேன், எப்படி ஃபினிஷ் ஆயிருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்டென்ஷன் விட்டுருந்தோம். அதில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜ் ஒன்று வரும், அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபோட்டை தூக்கிட்டு திருப்பி வச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ப் எட்ஜ் வந்தால் தான் ஃப்ராக் பார்க்குறக்கு நல்லா இருக்கும். அடுத்து நம்ம கீழே அதே பயாஸ் பீஸ், அதாவது அந்த கிராஸ் பீஸ் வச்சு கீழே பார்டர் மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா சிங்கிளாக வைக்காமல் நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது கீழே இருக்க சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் இதுவும் சர்க்கிளுங்கிறதுனால, அதாவது ரவுண்டாக வரும் கீழே, அதனால் நம்ம இதுக்கும் கட்ஸ் கொடுக்க போகிறோம். கட்ஸ் கொடுத்தாதான் அந்த கர்வுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும். நம்மளுக்கு அங்கங்கே இழுத்துட்டு நிற்காம நார்மலாக இருக்கும். நம்ம அந்த பீஸ் அடித்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இதை ட்ரெஸ் மேலே, அதாவது நான் கெட்ட பக்கம் வச்சு அடித்து அதை நல்ல பக்கம் திருப்பி அதை மேலே பார்டர் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஃப்ராக் ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி இல்லை வேணாம், கீழே இந்த மாதிரி பார்டர்லாம் வேண்டாம், நார்மலாக இருந்தால் போதுங்கும்போது நம்ம நார்மலாக உருட்டி அடிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு டிசைன் வேணும், இந்த மாதிரி பார்டர் வேண்டாங்கும்போது நம்ம லேஸ் மாதிரி வாங்கி கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சைடில் அந்த ஷார்ப் எட்ஜுக்கு ஒரு கட் கொடுக்க போகிறோம். அந்த கட் தான் நம்மளுக்கு ஷேப் தரும்.
நம்ம ட்ரெஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.